தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான தேதி இன்று மாலை 4 மணிக்கு அறிவிப்பு. புதுச்சேரி, கேரளம், மேற்கு வங்கம், அசாம் ஆகிய மாநிலங்களுக்கும் தேதியை அறிவிக்கிறது தேர்தல் ஆணையம். திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவுடன் முதல்வர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட உள்ள நிலையில் திமுக தேர்தல் அறிக்கையும் வெளியாக வாய்ப்பு. கரூர் துயரம் தொடர்பாக தவேக தலைவர் விஜயிடம் சற்று நேரத்தில் சிபிஐ விசாரணை தொடக்கம். கூட்டணிக்கு பாஜக அழைக்கும் நிலையில் டெல்லியில் விஜய் முகாமிட்டிருப்பதால் தமிழக அரசியலில் பரபரப்பு. தவேகவுடன் அதிமுக எந்த கூட்டணி பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை. அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். இதுவரை நாங்கள் அவரோட பேச்சுவார்த்தை தொடரவில்லை. அதனால எப்படி கூட்டணி? அதிமுக அந்த இயக்கத்தோடு எந்த தொடர்பும் நாங்கள் வச்சுக்கல, எந்த பேச்சுவார்த்தை நடத்தல. விஜய் டெல்லி பயணத்திற்கும் கூட்டணிக்கும் தொடர்பில்லை என பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் கருத்து. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு விஜய் வருவாரா என்ற கேள்விக்கும் பதில். அவர் டெல்லிக்கு போறது எதுக்காக உங்களுக்கு தெரியும். இது முதல் முறை போல கரூர் நடந்த சம்பவத்துக்காக அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அதையும் எதையும் நீங்க இணைத்து பேசுவது என்பது அது இப்படி எந்த வேலை இருக்குன்னு எனக்கு தெரியும். திமுக கூட்டணியில் மதிமுகவை தொடர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளின் தொகுதிகளையும் குறைக்க நினைக்கிறதா திமுக? 6 தொகுதிகளை தக்க வைக்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் தீவிரம். காங்கிரஸ் தேமுதிகவுக்கு அதிக தொகுதிகள் தர முடியும் என்றால் தங்களுக்கும் தர வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் வலியுறுத்தல். அதிக தொகுதிகள் கொடுக்க முடியாது என்று திமுக சொல்வதில் நியாயமில்லை என்றும் சண்முகம் கருத்து. இதே சிரமத்துக்கு மத்தியிலேதான் காங்கிரஸ் கட்சிக்கு கூடுதலான தொகுதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்திற்கு கூடுதலாக வழங்கப்படும் என்று உங்களை போன்ற ஊடக நண்பர்கள் தொடர்ந்து வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே அவர்களுக்கெல்லாம் கூடுதலாக தருவதற்கு வாய்ப்பு இருக்கிற போது இடதுசாரிகளுக்கு தர முடியாது என்று சொல்வதற்கான எந்த விதமான நியாயமும் இல்லை. தொகுதிகளை குறைத்தால் ஏற்பதா என்பது குறித்து தேர்தல் குழு முடிவு செய்யும். திமுகவுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலர் மு. வீரபாண்டியன் பேட்டி. சென்னை ஆழ்வார்பேட்டை இல்லத்தில் முதல்வர் மு.க.ஸ்டாலினுடன் விசிக தலைவர் திருமாவளவன் சந்திப்பு. கூடுதல் தொகுதிகளை கேட்டு பெறுவது தொடர்பாக ஆலோசனை என தகவல். திமுக கூட்டணியில் சலசலப்பு இருப்பதால் கூட்டணி மாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக அண்ணாமலை பேட்டி. திருமாவளவன் 5 அல்லது 6 தொகுதிகளுக்கெல்லாம் ஒப்புக்கொள்ள மாட்டார் என்றும் கருத்து. திருமாவளவன் கண்டிப்பா இவங்க கொடுக்குற ஒரு 6 சீட்டுக்கோ 7 சீட்டுக்கோ அவர் ஏத்துக்க போறது கிடையவே கிடையாது. ஆனால் திருமாவளவன் அண்ணன் கண்டிப்பா அசமாதானத்தில் இருக்காங்க, கம்யூனிஸ்ட் அசமாதானத்தில் இருக்கிறாங்க. அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாதுங்களா. வெளியே வந்து வேற கூட்டணிக்கு போறாங்களா, தனியா நிக்கிறாங்களான்னு தெரியாது. காரைக்குடி வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பின் முதல் முறையாக தொகுதி மக்களை சந்தித்த சீமான். பதவிக்காகவும் பணத்திற்காகவும் யாரிடமும் சமரசம் செய்து கொள்ளவில்லை என பேச்சு. 1 விழுக்காடு, அரை விழுக்காடு, 1/4 விழுக்காடு வைத்திருக்கிறவெல்லாம் பேரம் பேசி, சீட்டு நோட்டு பேரம் பேசி கூட்டணி வைக்கிற போது 8.5 விழுக்காடு 36 லட்சம் வாக்கு வைத்திருக்கிற உங்கள் மகனுக்கு எவ்வளவு கோடிகள் பேரம் பேசியிருப்பார்கள்? எவ்வளவு சீட்டு, எத்தனை பதவியை பேரம் பேசியிருப்பார்கள்? ஏன் சமரசம் கிடையாது? தமிழகம் முழுவதும் 38 மையங்களில் நடைபெறும் குரூப் 2, குரூப் 2A தேர்வுகள். பிப்ரவரியில் குளறுபடி காரணமாக ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் தேர்வை எழுதும் 9223 தேர்வர்கள். பீகார், ஒடிஷா, ஹரியானாவில் எம்பிக்களை பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வந்த காங்கிரஸ்.
நாளை ராஜ்யசபா தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் குதிரை பேரத்தை தடுக்க சொகுசு விடுதிகளில் தங்க வைக்கப்பட்டுள்ள எம்பிக்கள். அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள பஞ்சாப் சட்டமன்ற தேர்தலில் பாஜக தனித்து போட்டி. அகாலிதளம் உள்ளிட்ட யாருடனும் கூட்டணி இல்லை என்று உள்துறை அமைச்சர் அமித் ஷா சூசகம். மேற்காசிய போரின் எதிரொலியாக சென்னை உட்பட 12 துறைமுகங்களில் 45,000 கண்டெய்னர்கள் தேக்கம். ஆடைகள், உணவு தானியங்கள், பழங்கள், மருந்து என பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள ஏற்றுமதி. ஈரான் இஸ்ரேல் போர் காரணமாக இந்தியாவில் 1,200 கோடி ரூபாய் மதிப்பிலான ஆடைகள் தேக்கம். அடுத்து என்ன செய்வது என்பது குறித்து ஜவுளி ஏற்றுமதியாளர்கள் தீவிர ஆலோசனை. தட்டுப்பாடு அச்சத்தின் காரணமாக நாட்டில் எல்பிஜி சிலிண்டர் முன்பதிவுகள் திடீரென அதிகரிப்பு. தேவையுள்ள போது மட்டுமே சிலிண்டர் முன்பதிவு செய்யுமாறு பொதுமக்களுக்கு மத்திய அரசு மீண்டும் அறிவுறுத்தல். நாட்டில் எல்பிஜி சிலிண்டர் விநியோகம் நிலையாக நடைபெற்று வருவதாக மத்திய அரசு விளக்கம். வணிக சிலிண்டர் விநியோகம் 29 மாநிலங்களில் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தகவல். கோவையில் செயற்கையான வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு உருவாக்கப்பட்டுள்ளதாக உணவக உரிமையாளர்கள் குற்றச்சாட்டு. கள்ளச்சந்தைகளில் ஒரு சிலிண்டர் 5,000 ரூபாய் வரை விற்கப்படுவதாகவும் புகார். வீட்டு பயன்பாட்டுக்கான எல்பிஜி சிலிண்டர்களை வணிக நோக்கங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது. பதற்றம் வேண்டாம் என்று புதுச்சேரி அரசு அறிவுறுத்தல். எல்பிஜி விநியோக கட்டுப்பாடுகள் காரணமாக மருந்து தயாரிப்பு துறையில் பாதிப்பு ஏற்படும் அபாயம். பாராசிட்டமால் மாத்திரைகள், சிரிஞ்சிகள் போன்ற அத்தியாவசிய மருத்துவ பொருட்கள் பற்றாக்குறைக்கு உள்ளாகும் வாய்ப்பு. ஈரானிலிருந்து புறப்பட்டு இன்று தாயகம் திரும்பும் மருத்துவ மாணவர்கள். 101 மருத்துவ மாணவர்கள் துபாய் வழியாக டெல்லி, மும்பைக்கு வந்தடைவார்கள் என அதிகாரிகள் தகவல். பதற்றத்துக்கு மத்தியில் ஹோர்முஸ் நீரிணையை கடந்த இந்திய எண்ணெய் கப்பல்கள். ஆபரேஷன் சங்கல்ப் நடவடிக்கையின் கீழ் இந்திய கடற்படை பாதுகாப்புடன் தாயகம் திரும்பும் ஷிவாலிக் மற்றும் நந்தா தேவி. ஹோர்முஸ் நீரிணையை விரைவில் கைப்பற்றுவோம் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் சூளுரை. நீரிணை மூடப்பட்டதால் பாதிப்புக்குள்ளாகும் நாடுகள் ஈரானுக்கு எதிராக போர்க்கப்பல்களை அனுப்பும் என்றும் கருத்து. ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களுக்கு பாதுகாப்பு அளிக்க அமெரிக்க அதிபர் டிரம்ப் புதிய முயற்சி. சரக்கு கப்பல்கள் பாதுகாப்பிற்காக போர்க்கப்பல்களை அனுப்ப சீனா, பிரிட்டன், பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளுக்கு அறிவுறுத்தல். USS ட்ரிபோலி விமானம் தாங்கி போர்க்கப்பலை வளைகுடா கடற்பகுதியில் நிலைநிறுத்திய அமெரிக்கா. ஈரான் மீதான தாக்குதலுக்கு மத்தியில் அமெரிக்க கடற்படையினரும் ஆயத்தம். ஈரானின் 90% எண்ணெய் ஏற்றுமதி நடைபெறும் கார்க் தீவில் அமெரிக்கா கடுமையான தாக்குதல். தற்போது ராணுவ நிலைகளை அழித்துள்ளதாகவும் அடுத்து எண்ணெய் ஆலை அழிக்கப்படும் என்றும் ட்ரம்ப் பேச்சு. ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஃபுஜைரா பகுதியில் உள்ள எண்ணெய் முனையத்தில் பெரும் தீ விபத்து. ஈரானின் கார்க் தீவு எண்ணெய் நிலையத்தை அமெரிக்கா தாக்கிய சில மணி நேரங்களில் பற்றிய நெருப்பு. துருக்கி மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டை திட்டவட்டமாக மறுத்துள்ள ஈரான். துருக்கி நாட்டின் இறையாண்மையை மதிப்பதாக ஈரான் பாதுகாப்புத்துறை விளக்கம். ஈரானின் உயர் தலைவர் மொஜ்தபா காமேனியின் உடல் நலத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை.
காயம் ஏற்பட்டதாக வெளியான தகவல்களை மறுக்கும் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர். ஈரானின் கார் தீவை மேலும் சில முறை தமாஷுக்காக தாக்குவோம், அமெரிக்க அதிபர் டிரம்ப் பேட்டி. மேற்காசிய போரில் பெரும்பாலான இந்தியர்கள் தங்களை ஆதரிப்பதாக ஈரான் உயர் தலைவரின் இந்திய பிரதிநிதி அப்துல் மஜீத் இலாஹி கருத்து. எரிபொருள் தட்டுப்பாட்டால் பாதிக்கப்பட்ட இந்திய சகோதர சகோதரிகளுக்கு உதவ முயற்சிப்பதாகவும் பேட்டி. ஈரானின் முக்கிய 10 தலைவர்கள் குறித்து தகவல் தெரிவித்தால் 100 கோடி வெகுமதி, நீதிக்கான வெகுமதி என்று அறிக்கை வெளியிட்டுள்ள அமெரிக்க வெளியுறவு அமைச்சகம். பிரதமர் நெத்தன்யாகு போரில் கொல்லப்பட்டார் என்று பரவும் தகவல்களுக்கு இஸ்ரேல் மறுப்பு. AI உதவியுடன் உருவாக்கப்பட்ட படங்கள் சமூக தளங்களில் பரப்பப்படுவதாகவும் விளக்கம்.